வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நம்ம பல்வேறு கேள்விகள், அரசியல் கேள்விகள் இன்னைக்கு. ஏன்னா, நீங்க அரசியல்ல வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி. சரியா எதுக்கெடுத்தாலும் பதில் சொல்லுவாரு. சார பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். அதனால இன்னைக்கு நம்ம நெறைய கேள்விகள் கேட்க போறோம். பதில் எப்படி இருந்து வருதுன்றத பார்ப்போம் நம்ம. இன்னைக்கு செந்தில் பாலாஜிய பத்தி தான் நம்ம முழுசா ஆராய்ச்சி பண்ண போறோம். ஆராய்ச்சியே பண்ண போறோம். இன்னைக்கு செந்தில் பாலாஜி எங்க இருக்காருன்னு நினைக்கிறீங்க? என்னமோ எங்க வீட்டு கக்கூஸ்குள்ள ஒளிஞ்சிருக்க மாரி எங்க இருக்காருன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. செந்தில் பாலாஜி வந்து நிச்சயமா தமிழக முன்னாள் முதலமைச்சர் எம்எல்ஏக்கு தெரிஞ்சு எங்கேயாவது பதுங்கி இருப்பாரு. தெரிஞ்சு பதுங்கி இருப்பாரு. அவரை தேடும் படலத்துல காவல்துறை ஒளிச்சு வச்சிருப்பாங்க. ஒளிச்சு வைக்கிறதுக்கு அவர் கோழி குஞ்சாமா? அவரா போய் எங்கேயாவது ஒளிஞ்சிட்டு இருப்பாரு. பட் அவர் ஒளிஞ்சிருக்கவும் மாட்டாரு. அவரை யாரும் ஒளிச்செல்லாம் வைக்க முடியாது. இவங்களுக்கு தெரிஞ்சே எங்கேயாவது ஒரு இடத்துல இருப்பாரு. தேவைப்படும் போது லபக்குன்னு தூக்கிட்டு வந்துருவாங்க. அதான் நம்ம காவல்துறையோட. இல்ல எனக்கு என்னன்னா, இன்னைக்கு செந்தில் பாலாஜி ஒளிஞ்சிருக்காருன்றத விட, செந்தில் பாலாஜி மட்டும் ஒளிஞ்சில்ல, ஸ்டாலினே ஒளிஞ்சுதான் இருக்காப்ல லண்டன் போய். வேலு என்னடானா ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கேன்றாரு. அப்ப இவங்க எல்லாம் ஒரு குரூப்பா சேர்ந்து எடுத்த முடிவா இருக்குமோ? இது திமுக குடும்பம் தாமா. நீங்க ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஓயாம இதாண்டா திமுக, இதாண்டா திமுக அப்படின்னு சொல்லுவார்ல யாரு? ஆமா ஆமா, ஸ்டாலின் தான். அவர் ஏன் சொல்லுவார்னா இதாண்டா திமுக, கடைசியா நாங்க வந்து ஃபைட் பண்ணுவோம், கடைசி முடிவில் எங்களால் முடியலை அப்படின்னாக்கா நாங்கள் மான்கராத்தே எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு திமுக காரனும் கையில் வச்சிருக்கிற மிகப்பெரிய ஆயுதம் என்னென்னா மான்கராத்தே. அப்படின்னுட்டா ஜூட் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னு வைங்க, டமால்னு காணாம போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ இந்த மான்கராத்தே சண்டை நடந்துகிட்டு இருக்கு திமுகக்குள்ள. நடக்க போறது மான்கராத்தே மாதிரி தெரியல எங்களுக்கு, கண்ணாமூச்சி ரேரேன்ற மாதிரில இருக்கு. அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க. கண்ணாம்பூச்சி ஆடுற அளவுக்குலாம் திமுக வந்து ஒழிய வேண்டிய கட்சியும் இல்லை, ஓட வேண்டிய கட்சியும் இல்லை, அது அழிய வேண்டிய கட்சி. அதனால நீங்க அந்த கண்ணாம்பூச்சி ரேரே அதுக்கெல்லாம். எங்களுக்கு என்ன சந்தேகம்னா, இன்னைக்கு காவல்துறையை 5 வருஷம் கையில வச்சிருந்தாங்க அவங்க தான். என்னதான் இன்னைக்கு ஆட்சி மாறி இருந்தாலும் காவல்துறைகள் சில பேர் அப்படி சொல்லலாம், ஒருவேளை நட்பா இருக்கலாம், தெரிஞ்சே சொல்லி இருக்கலாம். ஏன்னா ஏவாவேலு வீட்ல எல்லாம் வந்து முத நாள் காலையில 5 மணிக்கு அதிகாலையில ரைடு போகும்போது சொன்னதா சில தகவல்கள் வருது. ஒன்று சொல்லட்டுங்களா? காவல்துறை அப்படின்றவங்க ரொம்ப நம்பிக்கையானவங்களா இருந்திருப்பாங்க. ஏன்னா இதுக்கு முன்னால 5 வருஷம் இந்த தமிழகத்தை ஆண்ட ஒரு கட்சி, 5 வருஷம் முதலமைச்சர், அது போக 60 வருஷம் இந்த தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட சீரழிவுகளை எல்லாம் கூட்டின ஒரு கட்சி, மிகப்பெரிய ஒரு தலைமையா இருந்தவங்க. அவங்களால அது உண்மை வந்து தானே ஆகணும். இவங்களுக்கு பயந்துக்கிட்டுலாம் நம்ம பேசாமல் இருக்க முடியாதுல்ல. எவ்வளோக்கு எவ்வளோ இறங்கி தன்னோட மக்களோட சொத்துக்களையெல்லாம் இப்போ எப்படி சொல்லுவோம்ல, ஒரு திமுக காரன் வந்து ஒரு வீட்டுக்கு குடி இருக்க போனான்னாக்க 3 மாதத்துல அந்த வீடு என்னதுன்னு சொல்லுவான். வீட்டு ஓனர் வாடகை கேட்டு போனாக்க, நீங்கள் நல்லா கேட்டுக்கங்க, என்ன மாதிரி பாதிக்கப்பட்டவங்க எவ்வளோ பேர் இருக்கீங்கன்னு தெரில. ஒருவேளை அப்படி இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஒரு திமுக காரரை நம்ம வந்து வீட்டில் குடி வச்சிட்டோம் அப்படின்னா, சாதாரண திமுக காரர் அப்படின்லாம் தெரியாது. வரும்போது நல்லவர் போல் அப்படியானியாக ஒரு 2 பிள்ளைங்க குடும்பத்தோடு அப்படி வருவார். வந்துட்டு வீடு வாடகைக்கு வேணும் அப்படிம்பாரு. நம்ம ஒரு 20,000 அட்வான்ஸுங்க, மாதம் 4,000 வாடகை அப்படின்னு சொல்லுவோம். ஏதோ கையில் இருக்க 10,000 வாங்கிக்கோங்க, வந்துட்டு அப்புறம் 3 மாதத்தில் தர்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். வந்துட்டு அப்புறம் தர்றேன்னு சொன்னப்போ அப்போ புரியாது நமக்கு இவர் சொன்னது என்னென்னு. 3 மாதம் கழித்து என்னங்க அந்த அட்வான்ஸ் தரேன் நீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டோம்னாக்க, ஆமாம் நீ யாருப்பா அப்படின்னு நம்மளே திருப்பி கேட்பாங்க. இல்லை நடந்திருக்கு, நிறைய ஊருக்குள்ளே நடந்திருக்கு, கேள்விப்பட்டிருக்கோம் நாங்களும். இப்போ மெயினான விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டில் பாதியே அவங்கள்ட்ட தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் 10,000 எடுத்துட்டு லண்டன் போயிருக்காப்லே, செலவழிக்க பத்துமா? 10,000 எடுத்துட்டு ஏங்க அவர் பாவங்க. ஏற்கனவே எலெக்ஷனுக்கு முன்னாலே எலெக்ஷன் கமிஷனில் கொடுத்துருக்கிற என்னோட சொத்து மதிப்பு அப்படின்றதுல பாக்கெட் செலவுக்கு 10,000 வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு தான் கடைசியாக அவர் கொடைக்கானல்ல போய் செலவழிச்சிட்டு வந்துட்டாரு. லண்டனுக்கு டிக்கெட்டே வந்து ஒரு ஆளுக்கு 50,000 குறைஞ்சிருக்கும். ஒன்று சொல்லட்டுங்களா? அரசியல்வாதி என்னைக்குமே உண்மை, அதாவது ஒன்னே ஒன்று நல்லா கேட்டுக்கங்க, அரசியல்வாதி கிட்ட வருமானத்தை கேட்காதீங்க. அரசியலுக்கு வர்றவன்ட்ட வயசை கேட்காதீங்க. அப்புறம் ஏன் அரசியல் அவரோட வருமானத்தை தேர்தல் ஆணையம் கேட்குதே? தேர்தல் ஆணையம் கேட்டிருக்குல்ல, இன்னைக்கு வரைக்கும் சரியா நான் கேட்டேன், இவங்க கொடுத்ததை நான் அக்யூரேட்டாக தர முடியும் அப்படின்னு தேர்தல் ஆணையத்தை சொல்லிடுங்க பார்ப்போம். முடியாதுல்ல. ஏன்னா தேர்தல் ஆணையமும் சரி, தேர்தல் ஆணையம் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறதும் சரி, இன்னைக்கு வரைக்கும் சட்டத்துக்கு புறம்பாக தான் அது செயல்பட்டு இருக்கு. அதனால் வந்து சரியாக செயல்படுத்தி கொடுக்கவே முடியல. இன்னைக்கு நல்லா தெரியும், தமிழ்நாட்டில் திமுக ஒரு ஓட்டுக்கு 6,000 ரூபா கொடுத்தாங்கன்னு தெரியும். வாங்கின வீடியோஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். இதெல்லாம் கண்ணில் பார்த்துட்டு தான் இருந்துச்சு. அதுக்கு பேர் என்ன பேரம்?
வாக்காளருக்கு காசு கொடுத்து எனக்கு வாக்களிங்க அப்படின்னு சொன்னது என்ன பேரம்? ஒட்டக பேரமா இருக்குமோ? அதுக்கு பேரு தான் மூட்டைப்பூச்சி பேரம். ஓ! இப்ப நம்மலாம் மூட்டை பூச்சியா? ஆமா. அவங்க குடுத்தது மூட்டைப்பூச்சி. நம்மள வந்து அது கடிச்சுக்கிட்டே இருக்கும். ஓ! 6000 குடுத்தேன்ல, 6000 குடுத்தேன். பிள்ளை மேல சத்தியமா, பால் மேல சத்தியமா, அம்மா மேல சத்தியமா, இம்புட்டு சத்தியம் வாங்கிக்கிட்டு தான் அந்த 6000 குடுத்தாய்ங்க. அதுக்கு பேரு மூட்டைப்பூச்சி ஊழல். திமுக பண்ணுனது மூட்டைப்பூச்சி ஊழல். ஏடிஎம்கே பண்ணது கொசு ஊழல். ஓ! அப்படியா? ஆமா. அடிச்சு கொன்னுட்டாய்ங்க. பொசுக்கு பொசுக்குன்னு வந்து கடிச்ச கொசுவ பூரா முடிச்சு விட்டாய்ங்க. அப்படிதான் சொல்லணும். சரி, இப்ப இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்த பொறுத்தவரைக்கும் இந்த குதிரை பேரம்னு சொன்னனால, இவ்வளோ நடந்திருக்குன்னு சொல்லி 3 கட்சியும் ஒரே டைம்ல போய் ஆளுநர்ட்ட மனு குடுத்துருக்காங்களே! 3 கட்சியும் சேர்ந்து ஒரே டயத்துல அதாவது ஒண்ணு சொல்லட்டுங்களா? நான் மாட்டிக்க போறேன் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. நான் ஒரு குற்றவாளி. என் சைடுல நெறைய தப்பு இருக்கு. இந்த தவறுகள வந்து கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு வந்து தமிழக வெற்றிக் கழக தலைவரும், தமிழ்நாட்டின் இன்றைய முதலமைச்சருமான மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் அடி முதல் ஆழம் வரை இறங்கி ஒவ்வொருத்தனோட குடுமியும் கையில இருக்கு. நீங்க அவங்களாம் தப்பிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு இறங்கி எவிடன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. இவனுங்க மாரி உனக்கு நாங்க சோபா ஊழல், குதிரை பேரம் அப்படின்னு வாயினால சொல்ல கிடையாது. இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் பேட்டி குடுத்துக்கிட்டு இருக்காரு. சிவகங்கைன்னு நினைக்கிறேன் அவரு. தூத்துக்குடியில வைகுண்டம், ஸ்ரீ வைகுண்டம் தொகுதியோட எம்எல்ஏ பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நீ அதை டிவியில் பார்த்துருப்பீங்க. நம்ம பெரும்பகுதி செய்திகளில் வர்றதை நம்ம சேனலில் பேச மாட்டோம். செய்திகளில் வராததை தான் நம்ம பேசியிருப்போம். இருந்தாலும் நம்ம இதை தொட வேண்டிய இடம் வந்துடுச்சு. அக்யூரேட்டாக இவர் இவ்வளோ பேசினாருங்க அப்படின்னு ஆடியோ வரையும் ரிலீஸ் பண்ணி விட்டார். இது எப்படி அவங்க இல்லைன்னு சொல்லுவாங்க? ஆனால் இதையும் கூட இந்த பத்திரிகையாளர்கள்ன்ற பேர்வையில் அங்கே மைக்கை நீட்டிக்கிட்டு இருக்கவங்க என்ன கேட்பாங்கன்னா, இதை எப்படி நாங்கள் நம்புறது? இவங்க கேட்பாங்க. கண்டிப்பாக இவங்க கேட்பாங்க. ஏன்னா அந்த பத்திரிகைகள் பூராமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆளும் நமது வெற்றி தலைவர் விஜய் அண்ணாவுக்கு ஆதரவாக பேசலைன்னா கூட உண்மையாக பேசுனா போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த பத்திரிகையாளர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் ஏற்கனவே வாங்கினதுக்கு பேசணும், இனிமே நாங்கள் வந்து வாங்காமல் இருக்கிறதுக்கு பேசணுன்னா 2 வருஷம் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நாங்கள் 2 வருஷத்துக்கு உங்களுக்காக தான் பேசுவேன்னு ஒரு அக்ரிமெண்ட், லோக்கல் அக்ரிமெண்ட்டில் தான் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு மக்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்ப எனக்கு கேள்வி ஒண்ணு இருக்கு. நம்மளுடைய முதலமைச்சர் கரூர் போவாரா மாட்டாரா? கண்டிப்பா போவாருங்க. போவார். இல்ல, நீதிமன்றத்துல திமுக சொல்றேன் கேளுங்களே. அது நம்ம அரசியல் தெரிஞ்சவங்களுக்கும், அரசியல் உற்றுநோக்கர்களுக்கும், அரசியல் வந்து ரொம்ப தீவிரமா இதுதான் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சவங்களுக்கும், சட்ட வல்லுநர்களுக்கும் இது நல்லாவே தெரியும். ஏன் தமிழக முதலமைச்சர் கரூர் போக முடியாதுன்னு சொல்றீங்க? கோர்ட் இதுக்கு எப்படி தடை விதிக்க முடியும்னு நீங்க சொல்றீங்க? நான் சொல்றேன் கேளுங்க. நம்புறாங்க. திமுக எதைத்தான் நம்மளை முதலமைச்சர் ஆவோம்னு தான் நம்பினாங்க. நம்ம தாண்டா இனி ஆள போகிறோம்னு நம்பினாங்க. இனி நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி நம்பினாங்க. அப்புறம் இப்படின்லாம் சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சாங்க. கடைசியில் எதுவுமே நடக்கலைல. ஆனால் எதுதான் நடக்கும்? இந்த சந்தேகத்தையும் கேட்டுடலாம்னு நினைக்கிறேன். கரூர் சம்பவத்துக்கு யார் காரணமாக இருப்பாங்க? ஒன்று சொல்லட்டுங்களா? வழக்கு கோர்ட்டில் இருக்கும்போது கரூர் சம்பவத்துக்கு இவங்க தான் காரணம்னு யாருமே பேசக்கூடாது. தயவு செஞ்சு மற்ற யூடியூபர்களும் இதை நிலைநிறுத்தி உறுதிப்படுத்தி பேசுகிறாதீங்க. அது பேசக்கூடிய அந்த வார்த்தை நமக்கே ரிவெஞ்ச் ஆகி பின்னால் இறுக்கிடுவாங்க. அந்த மாதிரி அவங்க எப்படா அவங்க வாய விடுவாங்கன்னு பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும். ஏன்னா இதில் இன்னும் ஒருத்தன் பேரை நம்ம தொடாமே இருக்கோம். ஏன் அவங்கள தொட மாட்டேங்கிறாங்க? ஏன்னா நம்ம நிறையா வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தம்பிகள் நிறையா உருட்டி இருப்பாங்க. எனக்கு இந்த சந்தேகம் ஆரம்பத்திலே இருக்குது. நம்ம வந்து முத நாள் வந்து சீமான் வந்து இவனை எங்கே பார்த்தாலும் ஏறி நீங்கள் அடிங்கடா அப்படின்னு பேசின ஒரு வீடியோவே இன்னும் இருக்குது, வலைதளங்களில் இருக்குது. ஆல்ரெடி மற்றவங்களும் பார்த்துருப்பீங்க. அப்படி பேசின மறுநாள் இரவு அதுக்கு ஊரில் பிரச்சனை இல்லை, அழகாக வெற்றி தலைவர் விஜய் அண்ணா அந்த மத்தியானம் அந்த மீட்டிங்கில் அழகாக பேசி முடிச்சுட்டு வர்றாரு. இறுதியாக கரூர் வர்றாரு. கரூரில் அந்த இடத்துக்குள்ளே வரக்கூடாது அப்படின்றத சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா காவல்துறை வந்து இல்லை உள்ளே வர வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்ல வர்றாங்க. அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா போயிருக்க மாட்டாங்க. பட் நீங்கள் வாங்கன்னு அவங்க தான் இழுக்கிறாங்க. உங்களோட பிளேஸ் இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் காட்டுறாங்க. அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 85-90 ட்ரோன் மேலே ஓடிட்டுருக்கு. பட் நீங்களும் அந்த இடத்துல வீடியோ எடுக்க போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி நடந்த சம்பவங்களை ட்ரோன் மூலமாகவும் என்ன நடந்துச்சு அப்படின்றதுக்கும் முக்கிய காரணம் மக்கள் தாங்க. நான் சொல்கிறது வந்து மக்கள் மேலே தான். அதில் உற்று நோக்கலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த செயின் திருடர்கள், செல்ஃபோன் திருடர்கள்,
இந்த கூட்டத்தை பயன்படுத்தி அடிக்கக்கூடிய அந்த ஒரு பறிப்பாளர்கள்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க தான் இதுக்கு மூல காரணம். பட் ஆனால் அவங்க சிக்காமல் இருக்காங்க. ரைட்டு. இப்போ வந்து ரொம்ப காமெடியான ஒரு விஷயம். அனிதா ராதாகிருஷ்ணனை டிவிகேக்குள்ள இழுத்தாங்கன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு. அனிதா ராதாகிருஷ்ணன் டிவிகேக்கு வந்து தான் டிவிகே ஜெயிக்கணும்னு எதுவும் இருக்கா? ஒன்று சொல்லட்டுங்களா? அரசியலில் நிரந்தரமான எதிரியும் கிடையாது, நிரந்தர உறவாளியும் கிடையாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சது எப்படி வந்துச்சு அப்படின்னாக்க, நான் சொல்கிறேன்னு சிரிச்சிடக்கூடாது. அனிதா ராதாகிருஷ்ணனை வந்து அங்கே அந்த என்னமோ ஒன்று அந்த ஒரு இடத்துல போய் சர்வே பண்ணிட்டு இருந்தார் ஃபஸ்ட்டு. ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் வந்து அந்த இடத்துல போய் சர்வே பார்த்துட்டு இருக்காரு. பார்த்து என்னங்க எல்லாருக்குமான இது கிடைக்குதா, எப்படி இருக்குது அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்கும்போது காவல்துறை அதிகாரி போய் இன்ஸ்பெக்டர் லெவலில் இருக்கவங்க போய், ஐயா தயவு செஞ்சு உங்களை விசாரணைக்கு அழைச்சிட்டு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஒரு 2 மணி நேரம் பொறுங்க, 3 மணி நேரம் பொறுங்க, வக்கீல் வந்துடட்டும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. பட் அதெல்லாம் கேட்காம அவரை வந்து வண்டியில் ஏற்றுறாங்க. அவரோட காரில் போய் அவர் ஏறுவார். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் காரில் ஏறின வரைக்கும் தான் அவர் திமுக. அவர் காரில் அவர் ஏறிட்டு இறங்கி மீண்டும் அவர் காவல்துறையோட வாகனத்தில் ஏறினதுக்கு அப்புறம் அவர் பேசின வார்த்தையெல்லாம் நீங்கள் ஆடியோ ரிலீஸ் ஆகி நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லோரும் சிரிச்சிருவீங்க. என்ன சொல்லியிருக்காருன்னா, நானே எப்போ வரலான்னு எதிர்பார்த்துட்ருக்கேன். அதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்திருக்கீங்க. அப்படியே முதலமைச்சர் ஒரு ஃபோனை போட்டு கொடுத்தா நானே நேரடியாக பேசிடுவேன். இங்கேயே நான் என் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு 2 நாள் கழித்து தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இணைஞ்சிக்கிறேன். என்னை எப்படியாவது இணைச்சிக்கங்கன்னு பேசினதாத்தான் நம்ம காதுக்கு வந்துச்சு. மக்கள் அங்கே இருந்தவங்க பேசிக்கிட்டாங்கப்பா. ஆனால் இவர் வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த பல்ட்டி அடித்து என்னைய தாவேக்காரங்க கூப்பிட்டாங்க, என்னமோ ஒட்டக பேரம் பேசினாங்க அப்படின்னு சொன்னார்ல. அப்போ தான் கொஞ்சம் நறுக்குன்னு இருந்துச்சு. என்னடா இது, நம்ம ஆளு முதல்ல ஒன்று பேசியிருக்காரு, திருப்பி வெளியில் வந்ததுக்கப்புறம் ஸ்டாலின் காதுக்கு போயிடுச்சு போல இருக்கு. என்னையா ஆள் இப்படி பேசிகிட்டு இருக்கான், இப்போ விட்டிங்கன்னா. ஏன்னா காவல்துறை வந்து எப்போவுமே வந்து இங்கே என்ன பேசுகிறாங்க அங்கே என்ன பேசுனாங்கன்றத அந்தந்த பழைய மாஜி முதலாளிகளுக்கு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தகவல் போனோடனே இன்னி நம்ம தலைவர் வந்து ப்ரெஸ் மீட்டில் நம்ம ஒழுங்காக பேசலை, சொல்லி கொடுத்த மாதிரி பேசலைனாக்க நம்மளை 10 பைசா மதிக்க மாட்டார். அதனால் நம்ம கரெக்டாக பேசிவிடுவோம் அப்படின்ட்டு என்ன சொல்லியிருக்காருனாக்க, என்னை வந்து தாவேக்கால கூப்பிட்டாங்க, என்னை பொன்னமராதியில் ட்ரம் செட் வாசிக்க கூப்பிட்டாங்க, புதுக்கோட்டையில் குத்தாட்டம் போட கூப்பிட்டாங்க, திருச்சியில் திமிரி ஆட கூப்பிட்டாங்க, ஒயின்ஷாப் வாசலில் நல்லா சரக்கை போட்டுட்டு மங்குன்னு ஆடணுன்னாங்க. இந்த மாதிரி எல்லாருமே கூப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் யார் கூப்பிட்டாங்க அப்படின்றத சொல்லியிருந்தாருன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதை நம்ம ஆதவர்ஜுன் அண்ணா கேட்டாருன்னு நினைக்கிறேன். இல்லை, இவர் நிர்மல்குமார் அன்னைக்கு கேட்டார், சிடிஆர் நிர்மல்குமார். ஆமாம், அவர் கூப்பிட்டு கேட்டார். அது அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து ஏற்கனவே அதிமுகவில் இருந்தவர். அவரை பற்றி, அதான் பாம்பின் கால் பாம்பரின்னு சொல்கிற மாதிரி அதிமுகவில் இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும்ல அனிதா யார், எந்த அளவுக்கு இறங்கி தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக வேலை பார்ப்பார் அப்படின்னு. அதை தான் அவர் பார்த்துருக்காரு. சரி, இப்போ கடைசியாக ஒரு கேள்வி. திமுக தலைமை வந்து நம்மளுடைய தமிழக முதல்வரை பார்த்து வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் ரொம்ப காமெடி தான். ஏன்னா நெம்மேலியில கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டி வச்சது என்னமோ திமுக. அவங்க ஆட்சிக்கு வந்தப்ப 5 வருஷமா கல்வெட்டு இன்னைக்கு சிதிலம் அடைஞ்சிருச்சு. ஆனா எங்க கல்வெட்டுல ஸ்டாவேகா ஸ்டிக்கர் ஒட்ட பாக்குதா, அவங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாப்புல. ஒரே காமெடி. நான் காலையிலே எல்லாருக்குமே இந்த வீடியோல சொல்லிட்டேன். அப்ப இந்த கேள்விக்கு நீங்க என்ன பதில்? ஏன்னா நான் என் ஸ்டைல்ல பதில் சொல்லிட்டேன். நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? என்ன சொல்லணும்னு ஒண்ணுமே தோணல. வெக்கமா இல்லையா? எனக்கு இதை சொல்லவே வெக்கமா இருக்குங்க. இதை போய் அன்னை ஸ்டாலின் சொல்லுவாரா அப்படின்னு நினைக்கல. அதை சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. வேணாம். ரொம்ப வந்து ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் அப்படின்னு சொல்ல எனக்கு வெக்கமாக இருக்குது. முன்னாள் எம்எல்ஏ நம்ம சென்னையில் அந்த கொளத்தூர் தொகுதியில் தோற்று போனாரே அப்படின்னு சொல்ல எனக்கு வெக்கமாக இருக்குது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, மைனுக்கு துணை முதலமைச்சர் ஒன்றுமே தெரியாத ஒரு பால்டப்பாவை தூக்கிட்டு வந்து துணை முதலமைச்சராக தமிழ்நாட்டுக்கு கொடுத்து என் வாயாலேயே அவரை துணை முதலமைச்சர்னு சொல்ல வச்சார்ல, அதை கேட்க வெக்கமாக இருக்குது. இதுதான் போகுது அப்படின்னா சொல்லலாம், நிறைய வெக்கமாக இருக்குது. மொத்தத்தில் திமுகவே வெக்கமாக இருக்குது, வெக்கப்படுற மாதிரி இருக்குது. இவங்க அரசியலே என்ன தெரியுமா? ஒன்று நான் சொல்கிறேன், நீ கேட்கணும், இல்லையா அவனை பணத்தால் வாங்குவான். பணம் வாங்க மாட்டேன்னு தெரிஞ்சிருச்சா,
குடும்பத்தை வச்சு அடிப்போம். அதையும் நீ மீறி நீ எகிர்றன்னு தெரிஞ்சிருச்சா மொத்தத்திலே உன்னை அழிப்போம். இதுதான்டா திமுக, இதுதான்டா திமுக அப்படின்றது தான் ஐயா ஸ்டாலினோட ஒரே குறிக்கோள். அவர் எந்த அளவுக்கு வேணாலும் இறங்குவார். இவங்களோட மொத்த குறிக்கோளும் என்ன தெரியுமா? காசை வச்சு. ஏன்னா இவர் முதலமைச்சராக வர்றதுக்கான தகுதியே இல்லைங்க. ஸ்டாலினை விட மதுரையில் இருக்கக்கூடிய ஐயா அழகிரி அண்ணன் தான் முதலமைச்சராக வர்றதுக்கான அனைத்து வாய்ப்புகளுமே இருந்துச்சு. அதையும் கெடுத்து சகுனி ஆட்டம் ஆடி அவரை யாருன்னே தெரியாதுன்ற அளவுக்கு கொண்டுட்டு போய் விட்ட ஒருத்தரை நாங்கள்லாம் மன்னிப்போமாங்க, எங்கள் அண்ணன் கூட மன்னிச்சிட்டாரு தம்பி அப்படின்றாங்க. உயிரிலும் மேலாக நினைக்கப்பட்ட எங்கள் அண்ணனுக்கு ஒன்றுன்னு வைங்க, எந்த அளவுக்கு இறங்கி வாக்கெல்லாம் கேட்போம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு அப்படி ஒரு முதலமைச்சராக வர வேண்டிய ஒருத்தரோட உண்மையிலே ஒரு மூத்த மகன் தானே அந்த பதவிக்கு வர முடியும். ஒரு அரசர் இருக்கார். அரசர் இப்போ தன்னோட அடுத்த வாரிசுக்கு மகுடம் சூட்ட போகிறாங்கன்னா தன்னோட முதல் வாரிசு மூத்த வாரிசுக்கு தானே கொடுக்கணும். அதெல்லாம் இல்லை. அதாவது ஸ்டாலினும் சரி அவரோட மகனும் சரி குறுக்கோளில முதல்வர் ஆனவங்க. அதனால தானே இனிமே குறுக்குடைஞ்சு போய் எந்திரிக்க முடியாத இடத்துக்கு போயிட்டாங்க. கடைசியா அந்த தலைமுறையில முதல்வர் ஸ்டாலின் அப்படின்றதோட அவ்வளவுதான். கட்சி அழிஞ்சிருச்சு. ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். இனிமே அந்த கட்சியில இருக்க தொண்டர்களுக்கு என்ன செய்ய போறாங்க தெரியல. அவர் லண்டனுக்கு எடுத்துடாம இருக்கட்டுமா? அது ரோத்தாடி அங்க கொடுமா, சிங்கப்பூர்லதான் கொடுப்பாங்க. ரோத்தா லண்டன்லாம் கொடுக்க மாட்டாங்க. பட் அங்கேயும் இந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு சட்டு புட்டுன்னு லண்டன் முதலமைச்சர் ஆகுறதுக்கான வாய்ப்பை. லண்டன் முதலமைச்சர் நல்லா இருக்கே. சரி மக்களே, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க. பார்த்துட்டு இன்னும் நிறையா கேள்விகள் பார்த்தீங்களா, ஒரு நோட்டே போட்டு வச்சுருக்கேன் கேட்கலாம்னு. ஏன்னா இன்னும் நிறையா இருக்குது. அந்த அடுத்த வீடியோவில் என்கிட்ட சில கேள்விகள்லாம் கேட்கணுமா, அதுக்கு நம்ம பதிலாம் எப்படி இருக்கும் அப்படின்றத ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இவங்ககிட்ட கேட்க போகிற கேள்விகள் என்னென்னா, இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் தூய சக்தியா, தீய சக்தியா, தீஞ்சு போன சக்தியா? அடுத்து இவங்களோட நான் பேச போகிற மிகப்பெரிய அளவில் கிட்டத்தட்ட 2 வருஷமாக தன்னோட அண்ணனுக்காக, கட்சிக்காக வாழ்நாளில் பாதியை தொலைச்சோம் அப்படின்னு சொன்ன மாதிரி அண்ணனுக்காக இன்றைக்கி மொத்த குடும்பத்தையுமே தமிழக வெற்றி கழகத்துக்குள்ளே மாற்றி வச்சுருக்காங்க. நாங்களாம் முன்னால் வேறு கட்சியில் இருந்தவங்க தான். 2 வருஷம் ஆச்சு, நல்லா 1.5 வருஷம் ஆச்சு இல்லை மாறி தமிழக வெற்றி கழகத்துக்கு மாறி கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு. மதுரை மாநாடுக்கு அப்புறம் மிகப்பெரிய அளவில் தீவிரமாக இறங்கி நம்ம வெற்றி தலைவர் விஜய் அண்ணாக்காக 3 சேனலில் நாங்கள் வீடியோ போட்டுட்ருக்கோம். இவங்கள்ட்ட நான் கேட்க போகிறது, இன்றைக்கி மக்கள் எல்லாம் கேட்டு வெறுவாயை மின்னுக்கிட்டு இருக்கிற அந்த நிகழ்வுகளை பற்றி தான் இவங்கள்ட்ட நான் கேட்க போகிறேன். இன்றைக்கி இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் தமிழக வெற்றி கழகம் தூய சக்தியா, தீய சக்தியா, தீஞ்சு போன சக்தியா? வருகின்ற இடைத்தேர்தலில் நெஞ்ச நிமித்தி நீங்கள் போய் எங்களது வெற்றி தலைவர் விஜய் அண்ணாவுக்கு வாக்களிங்க அப்படின்னு உங்களால் கேட்க முடியுமா? இந்த மாதிரி கேள்விகளோடு மட்டும் இல்லாமல் லஞ்சம் இல்லை, லாவண்யம் இல்லை, ஊழலற்ற அரசு நாங்கள் கொடுப்போன்னு சொன்ன வெற்றி தலைவர் விஜய் அண்ணா மாற்று கட்சியிலிருந்து வரக்கூடிய ஊழல்வாதிகளையும் ஊழல் ஊற்றுக்களையும் ஊழல்வாதிகள் தான் இவர்கள் என்று நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டவர்களும் முன்ஜாமீன் பெற்று வெளியில் இருக்கக்கூடியவர்களையும் இன்றைக்கி கட்சிகளை கொண்டு வந்து இணைக்கும் போது தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சிக்கான ஒரு தனித்துவம் இறங்கி போகுதே, இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியும், இப்படி நிறையா கேள்விகளோட நம்ம பயணம் தொடரப்போகுது. ஏன்னா நான் கேட்கணும் அப்படின்றது என்னோடய ஆசை. தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக கேட்கணுன்றது இல்லை. அடிமட்ட தொண்டனா இன்றைக்கி தனித்துவமாக நம்ம இருந்தோம், நல்லா தெரியும் உங்கள் எல்லாருக்குமே. என்னை போன்ற எத்தனை பேர் மனசில் வெம்பிகிட்ருக்கீங்க, இவங்கெல்லாம் நமக்கு தேவையா, இவங்க எதுக்கு நமக்கு அப்படின்ற அப்படி ஒரு மாதிரியான ஆக்ரோஷமாக ஆவேசமான பதிவுகள் நம்ம வீடியோவில் வந்துட்டுருக்கு. ஏன் விஜய் அண்ணா காதுகளுக்கு இவை எட்டலை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இவங்கள்ட்ட கேட்க போகிறோம். இதை விட இன்னும் ஒரு படி மேலே போய் கேட்க போகிறோம். ₹1 செலவில்லாமல் வாக்களித்த தங்கைகளுக்கும் தம்பிகளுக்கும் அண்ணங்களுக்கும் சித்தப்பாவுக்கும் மாமனுக்கும் மச்சானுக்கும் தாய்மாமன் சீரு கொடுப்பேன்னு சொன்ன எங்கள் முதலமைச்சர் விஜய் அண்ணா ₹1,00,000 கொடுத்தா தான் உங்களுக்கு ஓட்டு போடுவேன்னு சொல்கிறவங்கள இன்றைக்கி கட்சியில் சேர்த்துக்கிட்டு இருக்கீங்களே, அந்த கட்சி என்ன ஆகும் அப்படின்ற பயத்தில் நாங்கள் சகோதரிக்கிட்ட கேட்க போகிறோம். அதை பற்றியும் இவங்க எவ்வளவு தெளிவாக சொல்ல போகிறாங்க, இந்த கட்சி எங்கே கொண்டுட்டு போயிட்டுருக்காங்க, இதோட நிலை என்ன ஆகும் அப்படின்றத பற்றி தான் ஆழமாக பேச போகிறோம் அடுத்த வீடியோவில். அந்த டிஃபைட்டும் என்னோட கேள்விகளால்
நான் கொஞ்சம் யோசிக்க மாட்டேங்க, ரகடாக தான் கேட்பேன். அவங்க எப்படி எந்த அளவுக்கு அவங்க அண்ணனுக்கும் தலைவருக்கும் விட்டு கொடுக்காம போகிறாங்க. நானே விட்டு கொடுக்க மாட்டேன். தவறான ஒரு பேச்சு வந்துச்சு அப்படின்னா கூட நான் விட்டு கொடுக்க மாட்டேன். வெற்றி தலைவர் விஜய் நான் வாழ்க அப்படின்னு சொல்லுவோம். இன்று போல் என்றும். வணக்கம்.